குட் மார்னிங் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ஜி டாக்கஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாருங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் வந்து என்ன சிசிடிவி வந்து யூஸ் பண்ணுறீங்க, அதோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ ஆல்ரெடி எனக்கும் அதை பற்றி ஒரு ஐடியா இருந்து சிசிடிவியை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிசிடிவி நானே தான் ஃபிட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டெக்னீஷியன் யாரும் யூஸ் பண்ணல. நானே அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணி நானே ஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குற மக்களே, ஸோ அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் எனக்கு வந்து அதில் பின் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, என் வீட்டில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் சிசிடிவி வந்து யூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து 360 டிகிரி இன்டோர் சிசிடிவி. அது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா புல்லட் கேமரான்னு சொல்லுவாங்க. அது வந்து யூஸ் பண்ணுறேன். அது வந்து ஒரே இடத்துல ஃபிக்ஸ் ஆகி நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் வியூ மட்டும்தான் காட்டும். ரெண்டுமே வந்து ஒய்ஃபையோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கே இருந்து வேணாலும் நம்ம வந்து வேர்ல்டில் எங்கே இருந்து வேணாலும் இன்டர்நெட் இருந்ததுன்னா நம்ம வந்து லைவாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு பிராண்டில் வந்து நான் சிசிடிவி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஓல்ட் டைப் இருக்கும் பார்த்தீங்களா, ஒயர் கேபிளோட சேர்ந்து நம்ம டிவிஆர் போட்டு டிவியில் கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு வந்து முதல்ல எனக்கு டோட்டல் காஸ்ட் வந்து 40,000 to 45,000 கிட்ட வந்துச்சு, கேபிள் எல்லாமே சேர்த்து, டிவிஆர்லாம் சேர்த்து. அது வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் அதில் நிறைய வந்து இஷ்யூஸ் வந்தது மக்களே. அதே மாதிரி எதாவது இஷ்யூ வந்ததுன்னா நான் திருப்பியும் வந்து டெக்னீஷியனை கூப்பிட்டு தான் வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி டக்குன்னு வரமாட்டாங்க. ஒரு டைம் சொல்லுவாங்க, நம்ம இருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேபிளுக்கு பண்ண ஒயரிங் பைப்பில் வந்து தண்ணி உள்ளே வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து மழை பெஞ்சதுன்னா வர மாதிரி இஷ்யூ ஆகிடுச்சு சிலது. கேமராஸும் அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லாமல் ஒரு 2 years 1.5 yearsக்குள்ளேயே வந்து போயிடுச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம லைவாக வந்து பார்க்கணுன்னா ஸ்டாட்டிக் ஐபின்னு சொல்லி நம்ம இன்டர்நெட் ப்ரொவைடர்கிட்ட வந்து நம்ம வாங்கணும். ஸோ அந்த டைமில் ஏர்டெல் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஏர்டெல்லில் வந்து 100 rupees 200 மந்த்லி வந்து கட்டினா நம்மளுக்கு ஸ்டாட்டிக் ஐபி தருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஜியோவுக்கு மாற்றிட்டேன். ஜியோவுக்கு மாற்றினதில் வந்து சம் அமௌண்ட்டு 1500 வந்து ஒன் டைம் பேமெண்ட்டாக ஏதோ பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் அது எல்லாமே க்ளோஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எனக்கு நான் என்ன பண்ணேன், அமேசானில் தேடி பார்த்து நம்ம வந்து டைரெக்டாக ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி வைக்கிற மாதிரி 2 கேமரா எடுத்தேன். ஸோ நான் உங்களுக்கு அந்த கேமரா காட்டுறேன், ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பிராண்டு மக்களே, இதுதான் டேப்போவோட பிராண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வியூவில் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் வியூ இந்த மாதிரி வியூ தெரியும் பாருங்கள். இது வந்து ரோடு வியூ. இங்கே ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அந்த எண்டு வரைக்குமே அந்த ரோட் வியூ வந்து கிளியராக தெரியும். ஃபஸ்ட்டு இது தான் வச்சுருக்கேன் நான் ஃப்ரண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் தான் மக்களே இது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் தான். இதில் வந்து உள்ளே நான் வந்து மெமரி கார்டு போட்டிருக்கேன். மெமரி கார்டு வந்து 512 GB போட்டிருக்கேன். எனக்கு வந்து 10 days வந்து பேக்கப் வரும். நம்ம வந்து எங்கே இருந்தாலும் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இருந்தால், இது வந்து ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒய்ஃபைல வீட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். எங்கேயாவது வெளியே போகிறோம்னா ஆஃப் பண்ணாமல் போயிடுவேன். ஒய்ஃபை வந்து ஆனில் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருந்தால் நம்ம எங்கேருந்து வேணாலும் வந்து நம்ம இதை பார்க்கலாம். நான் இதை எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. கிரில்லில் வந்து டேக் போட்டிருக்கேன். இது வந்து நான் முதல்ல வந்து அந்த முனையில் வச்சுருந்தேங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கேமரா வச்சுருந்தேன். அது என்ன ஆச்சுன்னு, வாட்டர் ப்ரூஃப் தான். பட் ஆனால் மழையில் நனைஞ்சு உள்ள தண்ணி இது வழியாக உள்ளே போய் கேமரா வந்து போயிடுச்சு. ஸோ இது வந்து என்ன பண்ணேன்னா, நான் வேறு கேமரா வாங்கி உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து மழை சாரல் படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த சன்ஷேட் இருக்குங்களே, அதுக்கு உள்ளே தான் இருக்குது. ஸோ வந்து பாருங்க, இந்த ஒயரிங்லாம் வந்து அதிலே வந்துடும். இந்த ஒயரை வந்து இப்படி கனெக்ட் பண்ணி அதோட அடாப்டர், இந்த அடாப்டர் வந்து நம்மளுக்கே கொடுத்துருவாங்க, அந்த பேக்கோடையே வந்துடும். ஸோ இங்கேருந்து ஜஸ்ட்டு வந்து இப்படி லைன் எடுத்து இங்கே வந்து டேக் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் கூட வரும்,
நான் எக்ஸ்ட்ராவாக தான் வச்சுருக்கு பாருங்கள் இருக்குது. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரும். அப்படி உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் ரொம்ப தூரத்தில் தான் வந்து இந்த சாக்கெட் இருக்குது, பவர் சாக்கெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு அடாப்டரோட அந்த ஃபீமேலோட அடாப்டர் இருக்கும், அதை வாங்கி எக்ஸ்ட்ராவாக ஒயர் போட்டு நீங்கள் வந்து கிட்ட இழுத்துக்கலாம். அதை நான் எப்படின்ட்டு இன்னொரு கேமராவில் பண்ணியிருக்கேன், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து 24 ஹவர்ஸும் ஆனில் தாங்க இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து டேப்போ பிராண்டு. இது நான் எடுக்கும்போது 2800 3000 சம்திங் வந்தது. ப்ளஸ் அந்த மெமரி கார்டு வந்து 500 சம்திங்கு. இதுதான் இதோட செலவு. ஒன்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா ஒரு 2 இயர்ஸ்லேருந்து 3 இயர்ஸ் கிட்ட வந்து நம்மளுக்கு லைஃப் வரும் மக்களே. அது நான் உங்களுக்கு அதோட வீடியோவும் காட்டுறேன். டே டைம்லேயும் சரி, நைட் டைம்லேயும் சரி இது ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே மாதிரி நம்ம இதில் பேசிக்கலாம். அதாவது நம்ம எங்கே இருந்தாலும் மொபைல் மூலயமா ஆப்பில் கனெக்ட் பண்ணி இங்கே இருக்கிறவங்க கிட்ட பேசிக்கலாம், எதிரில் இருக்கிறவங்க கிட்ட வந்து பேசலாம் இதில். ஸோ 2வது கேமரா கட்டுறாருங்க. ஸோ இது வந்து 2வது கேமரா. இது வந்து 360 டிகிரி டில்ட்டாக வர கேமராங்க. இது வந்து ஒயரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதோட வியூ பார்த்தீங்கன்னா எனக்கு போர்ட்டியோ கீழே அந்த கேட் ஃபுல்லாக வந்து வியூ கரெக்டாகும். உங்களுக்கு நான் வீடியோவும் காட்டுறேன், சாம்பிள் வீடியோ. இதுலேயுமே வந்து ஒரு 512 MB இருக்குது, 512 GB இருக்குது கார்டு. 10 days வந்து பேக்கப் வரும். இது பார்த்தீங்கன்னா எனக்கு கேபிள் பத்தலை. ஸோ இதில் வந்து நான் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி ஒரு ஒயர் எடுத்து ஃபீமேல் இதோடு சேர்த்து அடாப்டர் கூட நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பாருங்க, ஒயர் வந்து இப்படி போதுங்களா, இப்படி போயிட்டு இப்படி வந்து நான் ஜன்னலுக்காக வெளியே கொடுத்துருக்கேன். இந்த அடாப்டர் நம்ம மொபைல் அடாப்டர் மாதிரி வரும். ஸோ இது மேலே ஃபீமேல் கூட நான் கொடுத்து இது கூட அப்படியே கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ இருக்கு பாருங்கள் அந்த கேமரா. இது வந்து ஒர்க்கிங் கிடையாது, நான் கரெக்டாக அப்படியே வச்சுருக்கேன். இது ஒன்று, கீழே ஒன்று இருக்குது, அண்ட் இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். உடஞ்சிருச்சு, இது மரம் கிளை உடஞ்சி இது உடஞ்சிருச்சு. ஸோ இதுதான் மக்களே செட்டப்பு. ஸோ ஆக்சுவலாக மக்களே இந்த Xiaomi ஹோம்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து நான் கார்கிட்ட போர்ட்டிகோவில் யூஸ் பண்ணுற அந்த 360 கேமராவோட ஆப்பு. இந்த 2வது இருக்குது டேப் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் சைடு நான் அந்த புல்லட் கேமரான்னு ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, அதோட ஆப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா காரோட சிசிடிவி, நம்ம டேஷ் கேமோடது. ஸோ இது நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது ஒன்று காட்டுறேன். ஸோ இதுதான் இப்படி தான் இருக்கும் அதோட இன்டர்ஃபேஸு. ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா, ஸோ இப்படி தான் வந்து அதோட இன்டர்ஃபேஸ் இருக்கும் மக்களே. நம்ம வேணும்னா நான் மொத்த கையில் ரெக்கார்ட் வேறு பண்ணுறீங்களா. ஸோ நம்மளுக்கு வேணும்னா நம்ம இப்படி வந்து டைரக்ஷனை வந்து இப்படி திருப்பி பார்த்துக்க முடியும், டில் பண்ணும். பாருங்கள், நம்ம 2 வீலர் நிற்கிது, அண்ட் வந்து காரு. கீழே வாய்ஸ் கேட்குதுங்களா, அந்த உள்ள கீழே நடக்கிறதெல்லாம் நம்மளுக்கு கேட்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் மக்களே. 2வது வந்து நான் உங்களுக்கு அந்த கேமராவோட வியூ எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ 2வது டேப்போவில் வந்து ஸோ இது நம்ம வந்து லாபின்னு கொடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இதில் போனோன்னா இந்த மாதிரி வரும். இது வந்து நம்ம ரெக்கார்ட் ஆகிருக்காது, நான் வந்து மோஷன் டிடெக்டர் வச்சுருக்கேன். ஸோ இந்த பாருங்கள், இந்த மாதிரி அங்கே ஏதாவது மோஷன், அதாவது யாராவது போனாங்களோ இல்லை மூவ் ஆச்சுனாலோ இந்த மாதிரி நான் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன்.
இதோட கிளியரான வீடியோ வந்து உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன் அடுத்தது, அதை பாருங்கள். ஸோ இது வந்து ரெண்டாவது கேமரா. இது வந்து 360 டிகிரி டில்ட் ஆகிற கேமரா. இது வந்து ஒயரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வியூ பார்த்தீங்கன்னா எனக்கு போர்ட்டியோ கீழே அந்த கேட் ஃபுல்லாக வந்து வியூ கரெக்ட் ஆகும். உங்களுக்கு நான் வீடியோவும் காட்டுறேன், சாம்பிள் வீடியோ. ஸோ வந்து நீங்கள் அந்த ஃபுட்டேஜ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது, கிளாரிட்டியாக இருக்கான்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நைட் வியூவும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது மினிமமான ஒரு செக்யூரிட்டிக்கு இது போதுங்க. நம்ம வெளியில் எங்கேயா இருந்தால் நம்ம வீட்டுக்கிட்ட என்ன நடக்குது, யார் வரா அப்படிங்கிறத வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோம். ஒரு 10 டேஸ் பேக்கப் வரும். நம்ம டிவிஆர் மாதிரி 30 டேஸு 2 மந்த்ஸ் அந்த அளவுக்கான பேக்கப் இருக்காது. இன்னும் கொஞ்சம் 1 டிபி அந்த மாதிரி கார்டு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 20 டேஸு 25 டேஸ் கிட்ட உங்களுக்கு பேக்கப் வரும். ஸோ எனக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் எங்கேயா வெளியே போனால் கூட வீட்டில் வந்து எப்படி இருக்குன்ட்டு நான் பார்த்துப்பேன். டேரெக்டாக உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு காட்டினேன் இல்லைங்களா மொபைலில். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பார்த்துக்கலாம். நான் இது வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் வாங்கினேன். அமேசானில் அந்த 360 கேமராவோட ரேட் வந்து 2000 நான் வாங்கும்போது, இப்போ ரேட் கம்மியாக இருக்குது. அண்டு இந்த புல்லட் கேமராவோட ரேட் வந்து 3500 சம்திங் தான் வந்தது. நான் ரெண்டுத்தோட லிங்க்குமே வந்து ஆட் ப்ராடக்ட்லேயும் கொடுக்குறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். எதனா டவுட்ஸ்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் பின் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ எதாவது டவுட்ஸ்னால் எனக்கு பின் பண்ணி கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய்.